சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த நடந்து முடிஞ்ச கதை, நடக்க போகிற கதை அப்படின்னு சொல்லி பெட்டி கதை பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கதை அதுக்கு தான். ஒரு ஊரில் ஒருத்தர் சாப்பாடு போட்டுட்ருக்காரு எல்லாத்துக்கும். அந்த நாள் மேலே பறந்துட்டுருக்கிற ஒரு கழுகு தான் கையில் இருக்கிற ஒரு பாம்போட வாயிலிருந்து வர விஷம் அந்த சாப்பாட்டில் விழுந்து அங்கே சாப்பிட வந்த மக்கள் நிறைய பேர் இறந்துடுறாங்க. உடனே அந்த ஊரோட நாட்டாமை என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ சாப்பாடே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இத்தனை பேர் இறந்தாங்களே, பாவக்கணக்கை யார் மேலே போடுறதுன்னு சித்திரகுப்தனுக்கு ஒரு டவுட்டு. உடனே யமன்கிட்ட கேட்குறாரு, யார் மேலே போடட்டும்? பாம்பு மேலே போட முடியாது, விஷம் அதோட தன்மை. கழுகு மேலே போட முடியாது, பாம்பு அது சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆள் மேலே போட முடியாது, ஏன்னா இவருக்கும் அங்கே நடந்த இறப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யமன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன் வரப்போ அப்படின்ட்டு. பல நாள் கழித்து அந்த நாட்டாமை கிட்ட கெஞ்சு கூத்தாடி அந்த ஆள் சாப்பாடு மறுபடியும் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாரு. அந்த ஊருக்கு வயசானவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கிறப்போ திண்ணையில் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வயசானவங்க அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிறவன்ட்ட கேட்குறாங்க, இங்கே எங்கேயாவது இலவசமாக சாப்பாடு போடுவாங்களான்ட்டு. உடனே அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ஒருத்தவங்க போடுவாங்க, ஆனால் போட்டிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்ட்டு இருக்கான். பசியோடு வந்த அந்த 2 வயசான ஆளுங்க அந்த சாப்பாடை சாப்பிட முடியாமல் ரிட்டன் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது அந்த யமன் சொல்கிறாரு, இந்த எல்லாரும் இறந்ததுக்கு பாவக்கணக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டேல, அந்த திண்ணையில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க பாரு, அவனுக்கு போடு அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய நேரம் சும்மா பேசிகிட்டே இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டே இருக்கோம். நம்ம பேசுகிறனால மித்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா பேசாதீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு கிடையாது, பாவம் உங்கள் மேலே தான் வரும். சரியான நேரத்தில் சரியான